நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வணக்கம் ரோகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு 16/6/2025 திங்கட்கிழமை. ஆனி 2 நாளா போச்சு. ஓஹோ, ஆனியும் பிறந்துட்டுது. இன்றைக்கு நாங்கள் நேரலையில் வராமல் வீடியோவில் வரோம். இனிமேல் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பின்னேரத்தில் நேரலையில் வருவோம் நாங்கள் பின்னேற செய்திகளுக்கு. சரி, இன்றைக்கு 16ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை. பிறந்த தினங்களை கொண்டாடுகின்ற அனைத்து எங்களுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் திருமண நாட்களை கொண்டாடுபவர்கள், சுக முகூர்த்தங்களை கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரைட், நாங்கள் செய்திகளுக்கு வருவோம். பொன்மொழி ஒன்றும் இல்லை, பின்னேரம். ரைட், நாங்கள் பார்ப்போம். இஸ்ரேல் ஈரான் மாறி மாறி குண்டு வீச்சு அமைதியை ஏற்படுத்துவேன் ரம் ஐயா வடிக்கிட்டார். நைஸா அங்காலெங்காச்சும் சாலையங்காச்சு பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டு இருப்பேன் இல்லையே. மற்ற விளையாட்டுகள் சரி சொல்லிட்டே பார்ப்போம். என்ன அப்போ நாங்கள் இதை விரிவாக பார்க்க தேவையில்லை. விரிவாக இரவு செய்திகளும் பார்த்து நாங்கள் இன்றைக்கு இரவுக்கும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம் தானே. சுமார் 35 ஆண்டுகளின் பின் பலாலி ராஜேஸ்வரி ஆலயத்தை தினசரி வழிபட அனுமதி. பலாலியில ஒரு பெரிய கோயில், பலாலி கிழக்குன்னு சொல்றது. அந்த கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய அம்மன் கோயில் போனதுக்கு இந்த பக்கம் அதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். அது முந்தி வெள்ளிக்கிழமையில மட்டும் வழிபட இருந்தது கொஞ்ச நாள். பேருந்து தினங்களுக்கு போக வேண்டி வந்து இப்போ ஒவ்வொரு நாளும் போடுறதுக்கான உயர் பாதுகாப்பு வரியத்தினுள் அமைந்துள்ள பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நித்திய வழிபாட்டுக்கு ராணுவத்தின் அனுமதி. அப்போ அங்கே போய் ஐயர் இருக்கலாம். அந்த நித்திய வழிபாடு அங்கே இருக்காது. ஐயர் ஒரு நாளும் போயிடலாம். அது ஐயர் நெஞ்சது. ரைட், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் பேந்தினி மக்களையும் விட்டு என்ன. பண்டிதர் பரந்தாமனின் இறுதிக்கிரியை இன்று. தாயகத்தின் முதுபெரும் கலை இலக்கிய படைப்பாளி பண்டிதர் வீணா பரந்தாமன் வயது 83 நேற்று முன்தினம் பருத்தித்துறை புலோலியில் காலமானார். எல்லாரும் இந்த 83 வயசுல 83 வயதுல போயிட்டார். காணும் அவற்ற வயசுக்கு இனி பேருந்து கஷ்டம் தானே இருந்தோண்டு. பிள்ளைகளுக்கு கஷ்டம், அவர்களுக்கு கஷ்டம். என்ன நாங்கள் எல்லாம் 50 கஷ்டம் என்ன நெட்டுங்காது எங்களுக்கு எல்லாம். அப்போ அந்த கால சாப்பாடு இவே. அவரின் இறுதிக்கிரிகைகள் இன்று காலை 8:30 மணியளவில் புலோலியில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெறும். அவருக்கான ஆழ்ந்த அனுதாபங்களையும் துயரிலும் நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம். அவருடைய ஆத்ம சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். ரைட், ஊழல் விசாரணையை தடுக்க இனவாதம் தூண்டப்படுகிறது. தமிழ் மக்கள் எம்பி நம்புகின்றனர். ஜெர்மனியில் ஜனாதிபதி என்ற நல்லதான் புரிஞ்சு வச்சுக்கிறார் தமிழ் எம்பி. என்ன இதெல்லாம் தோல்வி அடைந்த அரசியல் குழுக்கள் ஊழல் மோசடி விசாரணைகளை முறியடிப்பதற்காக இனவாதத்தை தூண்டுகின்றன என ஜனாதிபதி என்ற குமாரதேசனுங்க இவர் எங்க நின்று சொல்றாரு தெரியுமா? இது ஜெர்மனியில தமிழ் மக்களை, எங்கள்ட இலங்கை மக்களை எல்லாரையும், தமிழ் சிங்கள இலங்கை மக்கள் இருக்கிறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு சந்திச்சு ஆள் கலந்துரையாடு. அதுக்குள்ள இஞ்சி சொல்லி விட்டாங்க. இஞ்சி என்ன சொல்லி விட்டாங்க? அங்க போய் புலிகளுடைய ஆதரவாளர்களை தனியா சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இஞ்சி விஷயத்தோட அங்க போனா உண்மையிலே கதைச்சாத்தான். அங்கேயும் டபுள் பாக்கெட்டும் வெள்ளச்சேடு இருந்தான். அங்கேயும் குளிர் இல்லையோரியா, கோட்டும் இல்லை, சூட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே என்னவோ அந்த மண்டபத்துக்கு போய் போட்டு வந்துட்டேன். குடத்தனையில் வாழ்பட்டு 4 பட்டுக்காயம். நேற்று சொன்னேன் தானே, அந்த பேச்சுவார்த்தை கதைச்சு போட்டு வாழால பண்ணோம் கொண்டா. அது கரைச்சலா போச்சு. வாழ்பட்டு படுகாயம் பாதிப்பத்திலாம் இருக்கணும். சரி, 10 துறை 6 வச்சு படுகாயம் இவ்வளவு நோகும். என்ன கட்டப்பிள்ளை வெற்றியும் இனியா பாமாராட்டி சிதல் கட்டும். ஐயோ, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அரச வாக்குறுதி கிடப்பில். கர்த்தினால் குற்றச்சாட்டு. அது கிடப்பிலான கிடக்கும். அது அப்படியே கிடக்கும். அது கிடக்கும். நாங்கள் அப்படியே தட்டி கட்டி ஒழுப்பி விட்டாத்தான் இனி எலும்பும் பேந்திருக்கா படுக்கும். அவ்வளவுதான். கர்த்தினால் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். என்னப்பா நீங்கள் இப்படி எல்லாம் செய்கிறண்டிகள், எடுக்கிறண்டிகள், பிடிக்கிறண்டிகள், இந்த வெளியிடுறண்டிகள், இன்னும் சாராய பாரண்ட சாராய பார பேரும் இல்லை. நாங்களும் அது இருக்கா பாத்துருவோம் பாக்குறோம். அது வர இல்லை. பலாலி கிழக்கு பகுதியில் விரைவில் மீள்குடியேற்ற முழங்குமரன் எம்பி உறுதி.
இப்போ இந்த நாங்கள் கிழக்கு பகுதியில் இப்போ அம்மன் கோயிலை விட்டாச்சு. கடவுளுக்கு முன்னுரிமை, அடுத்தது பின்னுரிமை மக்களுக்கு. அப்போ உடனடியாக அங்கே எல்லாம் இது ஆயுதமாயிருங்கோ, நாங்கள் குடியேற்றோம்னு சொல்லியிருக்கிறேன் இளங்கோவனை நம்பி. இப்போ இவர் ஆள் இறங்கி தெரியுது என்ன ஹீரோ ஆயிட்டார். ஜனாதிபதியின் ஜெர்மன் விஜயம் சந்திப்புகளை வெளிப்படுத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி கூறுக. உங்க எல்லாம் ரகசியம் ரகசியமா போய் கதைக்கிறீர்கள் பாருங்க. நீங்க தமிழ் ஜனத்தை எங்க இருக்கிறீர்கள், வேற யாரையும் அங்கே எஞ்சின கதைச்சு பொருள்களும் தெரியா ஒருக்கா வெளிப்படுத்துங்க. ரகசியமா வச்சிருக்காங்க எங்களால இருக்கலாக. நீங்கள் என்ன செய்திகள் ஏது செய்திகள் தெரியல. இப்ப இந்த பில்லங்கங்களையும் கொண்டு வந்துருக்கீங்க. நாங்கள் ஆட்சி அமைக்கிறேன் இல்லையே, அடுத்த கட்டம் நாங்க வரத்தானே வேணும் என்று கணக்கு கதைச்சிருப்பேன். அதுக்கு தக்க மாதிரி நாங்களும் செய்யலாம். ஜெர்மனிக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி என்று அங்கு வசிக்கும் இலங்கையர்களை சந்தித்து கலந்துரையாடும் போதே மேற்கொண்ட அங்கு அதையும் சந்திச்சிருக்கிறேன். இவர் அஜித் பி பிரேரா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா ஜெர்மனுக்கு விஜயம் செய்ததோ அல்லது அங்குள்ள புலம்பெயர் இலங்கையர்களை சந்தித்ததோ எவ்விதத்திலும் தவறென நாம் குறிப்பிடவில்லை. ஆனாங்க அவர்களுடன் என்ன கலந்துரையாடு என்று எங்களுக்கு இருக்க சந்திக்கிற பிரச்சனை இல்லையாப்பா, என்ன கதைச்சனிகள் எங்களுக்கு இருக்க சொல்லுங்களேன். நீங்கள் காதோட கதைச்சு அதை கவுண்ட மண்டபத்துக்கு வச்சு காய்ச்சால் வெளியில வரையில செய்தி ஒண்ணு என்ன அப்படி இருக்கலாம். சில இடங்கள் வெளியில வராது விடட்டும். இது என்ன இப்போ எங்களுக்கு என்ன வெளிப்படுத்துறேன், இது கொஞ்சம் வெளிப்படுத்தாம இருக்கட்டுமே. 4 சபைகளுக்கு ஆட்சி, வவுனியாவில் உடன்பாடு. கடவுளை இதுகளை எல்லாம் வாசிக்க வேண்டாம், சும்மா ஏதோ ஆட்சி ஆட்சி போடு, இது கட்டது ஏதோ நடத்தட்டு. 2 வரியம் 3 வரியம் 1 வரியம் உண்டு. முன்னாள் அமைச்சர் தயா கமகேவின் 3 நிறுவனங்கள் ஈழத்திலுமே. முன்னாள் அமைச்சர் தயா கமகேவின் சொந்தமாக கூறப்படும் 3 நிறுவனங்களை பகிரங்க இல்லத்தில் விற்பனை செய்யுமாறு கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் உத்தரவிடு. அதன் பிரகாரம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி 10 மணிக்கு இந்த ஈழம் நடைபெறுமா. என்னத்துக்கு பார்க்கத்தான என்ன பிரச்சனை? நீதிமன்றத்தின் பதிவாளர் தெரிவித்துள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றுக்கு செலுத்தப்பட வேண்டிய 104.2 மில்லியன் ரூபாய் தொகையை வசூலிக்கும் நோக்கில் இந்த 3 நிறுவனங்களும் பதிய காசு கொடுக்க அப்ப என்ன பறிச்சு போடும். இது லீசிங் விளையாட்டு போட ரைட். நாங்கள் சில பார்ப்போம். தனியார் பல்கலைக்கழகங்களின் பட்டங்களின் தரம் தொடர்பில் கல்வி அமைச்சு ஆராய்வு. அது என்ன மாதிரி தனியார்ல எல்லாம் படிச்சு போட்டு அதுக்கு சீர்காடி கஷ்டம் தானே. என்ன மண்டதீவு முகப்பு வயல் என்று கொடியேற்ற அது கோயில். இந்த நாட்டை கட்டியெழுப்ப சகலரும் முன்வாரங்கள். ஜெர்மனியில் உள்ள இலங்கை பிரஜையிடம் ஜனாதிபதி கோரிக்கை சொல்லிக்கிறேன். வாங்கப்பா, நீங்கள் தான் காசு போடும், உங்களை தான் நம்பி இருக்கிறோம், நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்க காசோலை அனுப்பிக்கிறப்ப எங்களுக்கு முதலீட்ட செய்து வருமானத்தை உண்டு பண்ணுங்க. ஐஎம்எம் வேண்டாம் போட்டு வாங்கன்னு சொல்லி விடுவோம் நாங்கள் இல்லையே. அதான் டேக்ஸ் எடுக்கிற எரிஞ்சியம் எடுக்கிறோம், எல்லாம் பார்த்து செய்வோம். அப்ப நீங்க பலமான நாடக மாற்றுவதற்கு எந்தவித பேதங்களும் இன்றி அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார். அங்கத்து மக்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்கள்ட அப்படி ஒரு போய் சந்திக்கிறே இல்லை, சந்திக்கிறவங்கள யாரும் இல்ல. இங்க இலங்கை மக்களை போய் சந்திக்கிறவ இல்லை தான், ஜெர்மனை போய் சந்திப்பினோம். இப்ப நான் கழிப்படுறேன், போய் மக்களையும் கூப்பிட்டு சந்திச்சு வேண்டும். மோதல் தீவிரமானால் எரிபொருளின் விலை உச்சந்தோடும் எச்சரிக்கும் வல்லுநர்கள். இவங்க சொல்லி சொல்லி உசுப்பேத்தி எங்களோட மக்களை ரணங்களமாக்கி சனம் போய் வரிசையில நிக்க போகுது. என்ன அது நின்றும். இப்ப எங்கிட்ட நம்மோட நாங்க காய்ச்சோன்னே அவர் டக்குன்னு சொல்லிட்டேன், முதலஞ்சு நான் காய்ச்சவங்க அதை சொல்லிட்டு வெளியில டக்குன்னு சொல்லிட்டேன் தான் அதை நிப்பாட்டுறேன். இந்தியாவில இருந்தா எங்களுக்கு இது ஐஓசிக்கு வரும். ஆனா அது இப்ப இந்தியாவும் அவே தான் நம்ம கூட நம்பி இருக்கு. இப்ப அந்த இடத்தால அவங்களால ஏதோ ஒரு இடத்தால கடல் போக்குவரத்தெல்லாம் பெட்ரோலும் இந்தியாவுக்கு வர அந்த கடல் போக்குவரத்து அதான் சொன்னாங்களா. அது அது மூடப்பட்டா சரி, 5-3 பக்கம் வராதான். அப்ப 100% மேல இந்தியாவுக்கு பெட்ரோல் வராங்கன்னு அப்ப கரெக்ட். அங்கே நெருக்கடி, எங்களுக்கு நெருக்கடி. 378 உபதபால் அதிபர்களுக்கு நிரந்தர நியமனம். இலங்கை தபால் திணைக்களத்தின் மனித வளத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையாக 378 தபால் நிலைய தற்காலிக உப அதிபர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கியிருக்கிறார். நல்ல விஷயம் தானே. இந்தியாவில விளையாட்டு வந்துட்டு கழகங்களுக்கு இடையான தடகள போட்டி. சென்ட் தோமஸ் கழகத்துக்கு தங்கப்பதக்கம். போகநடை போட்டியில் ஜாழ் ஜோதி தேசிய சாதனை. ஜாழ்ப்பாணம் பொன்னாலை பகுதியைச் சேர்ந்த தமிழரசி பேரை பத்தியும் ஜீவேஸ்வரன் என்ற ஜோதி தேசிய ரீதியாக நடைபெற்ற 10,000 மீட்டர் போகநட போட்டியில் பங்கு பெற்று முப்படை வீரர்கள் மற்றும் ஏனைய போட்டியாளர்களுடன் போட்டியிட்டு 3வது இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்தை அங்க பதக்கம் முதலாவது வெண்கலப் பதக்கத்தை வசப்படுத்தியுள்ளார். குறித்த ஜோதி கருத்து தெரிவிக்கையில், நான் இந்த ஆண்டு தேசிய ரீதியாக 10,000 மீட்டர்கள் போகநடை போட்டியில் 3ஆம் இடம் வந்து வெண்கலப் பதக்கத்தை பெற்றுள்ளேன். இதற்கு முன்னர் 2023ஆம் ஆண்டு பாடசாலை மட்ட ரீதியாக 5000 மீட்டர்கள் வேகநடை போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளேன். அதைவிட மாவட்ட மற்றும் மாகாண போட்டிகளில் கலந்து கொண்டேன். நேற்று முன்தினம் சனிக்கிழமை
திங்கட்கிழமை நடைபெற்ற போட்டியில் முப்படை வீரர்களுடன் போட்டியிட்ட இந்த 3வது இடத்து, அது பெரிய சாதனை, கையை தட்டன் சொல்லிருப்பாய். இந்த நிலையில் இருந்து பயிற்றுவிப்பாளர்களும் இப்போட்டியில் பங்கு பெற்றுவதற்கும் தேவையான நிதி அரசனை வழங்கியவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்தி எல்லாரும் பயிற்று அதுக்கும் பயிற்சி செய்யணும். என்ன கால் மடிக்க கூடாது. எங்கண்ட வேக நடை இல்ல, வேக ஓட்டம். எங்கண்ட அது பேருந்து வெச்சு போட்டு பரிசு ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. அவர் 2 தெரிவு செய்து அதுக்கு பிரச்சனை வந்துடும். இவ்வளவு கஷ்டம். பொம்பளை புள்ள வந்திருக்கு. என்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழரசி. அதுவும் தமிழுக்கரசி. ஆண்டர்சன் டெண்டுல்கர் கிண்ண டெஸ்ட் தொடர் ரத்து. இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான ஆண்டர்சன் டெண்டுல்கர் கிண்ண டெஸ்ட் தொடரின் ஆரம்ப நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த அகமமாத்து இந்த பிரச்சனை இல்லையா? 27 வருட காத்திருப்பு நிறைவு. சரித்திரம் படைத்த தென்னாப்பிரிக்கா அவையும் அடிச்சிட்டாங்க. சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் 23-25 ஆண்டுக்கான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி போட்டாங்க. தென்னாப்பிரிக்கா அணி கிண்ணத்தை சுயரித்துள்ளது. எங்களுடன் இணைந்து பயணியுங்கள். தமிழரசு கட்சிக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். அந்த சங்கரி தெரிவிப்பு. இந்த மனுஷன் இவ்வளவு திறந்தான் கேட்குது. வாங்கோ இந்த கட்சியை நீங்கள் தமிழர் விடுதலை கூட்டணியை காப்பாத்துங்கொண்டு இவக்கள் ஒரு தினம் காதல கேட்கிற மாதிரி இல்லை. வயசும் போயிட்டு பாவம். அதுதான் அவர் உண்மையிலே இவ்வளவு காலம் கட்டி காத்து ஒரு கடன் கூட இல்லையா தன் கட்சியில. தமிழர் விடுதலை கூட்டணி இணைந்து பயணிக்க தமிழரசு கட்சி முன்வர வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணி செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி அழைப்பு விடுத்துள்ளார். வாங்கோ பழகலாம் சொல்றாரு. பாப்போம் தமிழரசு கட்சி என்ன உங்களுக்கு ஒரு ஓட்டும் இல்லை, ஒரு சீட்டும் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு 5 சீட்டு கிடந்தா நாங்க உங்களோட கதைச்சிருப்போம். நீங்கள் அது இல்லை. அப்ப 2 பேரும் விட்டு நாங்க சமாதானத்தை கட்டி எழுப்பும் மத நல்லிணக்க பாத யாத்திரை இவ்வளவு செய்து என்ன செய்யறது? நாங்கள் மனங்கள் மாறணும். சும்மா என்ன பேரணியை செய்து மத நல்லிணக்கத்தை செய்து கும்பிட்டும் இடையில போய் ஒன்றும் செய்யலாது. எல்லாற்ற மனமும் ஒவ்வொருவரும் தங்கள் மனதிலிருந்து தான் மாற்றம் ஏற்பட வேணும் என்று நினைக்கணும். நல்லடி கஷ்டம். மக்களின் காணிகளை அபகரித்தால் போராட்டம் வெடிக்கும். செல்வம் எம்பி சூளுரே விசக்கதையாதீங்க தெரியும் தானே. பார்வையும் புள்ளையா சும்மா தேவையில்லாம அபகரிக்க வழிகட்டீங்கன்னா எனக்கு விசார் வந்துடும் சொல்லி போட்டாரு. இனி கஷ்டம் தான். செல்வ தலைவரும் பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கிறான் தெரிவித்திருக்கிறார். கடற்படை முகாமில் அமைக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகள் அதுதானே அபகரிப்பதை ஒற்றுபோது நாம் அனுமதிக்க போவதில்லை. அது நல்ல விஷயம். ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி உறுப்பினர் சத்தியபிரமணம் இங்க குறைந்த கட்டணத்தில் பயணிக்கலாம். இங்கு வவுனியாவில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் போட்டும் ஏற்பாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அது நடக்குது. அப்ப இனி காசு குறையும் என்று சொல்லப்படுது. விவசாய கூட்டம் இங்க ஜோவாப்படி நடக்குது. செயற்கை நுண்ணறிவு விலகியல் களத்தில் உலகம். இவர் யார் தெரியுது உனக்கு? மருத்துவர் ஜமுனானந்தா 2 பொடியங்களை அடிச்சு விட்டாரு. ரெக்கார்ட் பண்ணி விட்டாரு. அது அவற்றை அப்பா அவர் 2 பேர்ட்டையும் சரி. அவர் நல்ல ஒரு கதை சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் தனியாக தான் சொல்லணும். எனக்கு வாசிக்கல. அதோ நுண்ணறிவு விலகியல் களத்தில் உலகம் செயற்கை நுண்ணறிவில் இருக்குன்னு சொல்றாரு. பார்ப்போம் என்ன வேண்டும். இஸ்ரேல் ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தூதரத்துடன் தொடர்பில் இருக்கவும் 24 மணி நேர அவசர தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிப்பு. இஸ்ரேல் ஈரானில் உள்ள இலங்கையர்களா இலங்கை மக்கள் கவனமாக இருக்கட்டும். அப்ப கவனமாக இருக்க எதுவும் பிரச்சனை என்று தங்களுக்கு அறிவிக்க சொல்லியிருக்கிறார். பிரதமர் கரணி அமரசூரியவை சந்தித்தார் பிரான்ஸ் தூதுவர். ஜனாதிபதி அங்க இருக்கிறார். இங்கே வந்து இவரே நடக்குது. என்ன இந்தியாவையும் சந்திப்பு நடக்குது. எல்லாம் மாறி போலி நாடுகாரம் எல்லாம் அடிக்கடி வராங்க இலங்கைக்கு. என்ன இலங்கையில ஒரு விருப்பம் வந்துட்டு அவங்களுக்கு. இந்தியாவில் மீண்டும் உலக வானூர்தி விபத்து. ஐயோ பயணித்த அனைவரும் பெரிய என்னடா அப்ப இதுக்கு மேல போறதுக்கு எல்லாம் பிரச்சனை வருது. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் ஹெலிகாப்டர் என்ன இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் 7 பேர். பிளேன் வழிய போறோம் பயமா கிடக்கு. 3வது இஸ்ரேல் ஈரான் போர் மூலமா உலக போர். மூளாட்டி மூளை பண்ணி விட்டுருவாங்க இவங்க. மூட்டி விட்டுரு எண்ணெய் ஊத்தி மூட்டுறதுதான் வேறு. என்ன மூலமா உலக உங்களுக்கு தேவையா உங்களுக்கு? இஸ்ரேல் போர் நடக்குது. இதை தடுத்து நிறுத்துமா உலகம்? அப்படி போடலாம். கொஞ்சம் பேர் வந்து ஆசையா தானே இருக்கும். வந்தாதான் தெரியும் உலக போர். 3வது இஸ்ரேல் ஈரான் போர் இதை தடுக்குமா உலகம் என்று போட்டா நல்லா இருக்கு. இது மூலமா உலக போர். நீங்கள் உலகப் போருக்கு தயாரா என பதிவிடப்பட்டுள்ள அதிர்ச்சி காணொலி ஒன்றை ஈரான் தற்போது வெளியிட்டு என்ன ரெடியோ? நான் ரெடி. நீங்க ரெடியா? இவங்க இஸ்ரேல் இலக்குகளை தாக்க சும்மா அந்த இருந்த அந்த கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் விட்டாச்சு தள்ளி கொண்டு போறாங்க. நான் வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் போய் அந்த இது பெக்கோ எல்லாம் கொண்டு இடிச்சு கொண்டு போறாங்க. அந்த விசத்தனமா போய்
வெறித்தனமா போயிடுறாங்க. நைஜீரியாவில் துப்பாக்கி சூடு 100 பேர் பரிதாப பலி, பலர் படுகாயம், பலர் மாயம். எல்லாம் அந்த சினிமாவில் வர மாதிரி தான் போர்வல் நடக்குது. நம்ம இறங்குறாங்களே என்னெல்லாம் அமெரிக்கா ஈரானிடையான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை ரத்து. பின்ன இப்போ உதய வேலை எங்களுக்கு இப்போ ஈரானோட அமெரிக்கா காய்ச்சி கொண்டு ஈரானுக்கு இருக்கிற வேலைகளோ இப்போ உதய வேலை எங்களுக்கு என்ன. இஸ்ரேல் ஈரானுடைய தீவிரமடைந்த மோதல் பற்றி எரியும் எண்ணெய் கிடங்கு. எரி 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 எல்லாம் எரிஞ்சு துளையுங்க, எல்லாத்தையும் துளைஞ்சு போட்டு என்ன செய்ய சுடுவாடாக்குங்க, உலகத்தையே சுடுவாடாக்கி போட்டு இருங்கோ. இஸ்ரேல் தாக்குதலில் அமெரிக்காவுக்கு பங்கில்லை, ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. நான் ஒன்றும் செய்யலையாப்பா, நான் ஒன்றும் பங்கு உலகிக்கல, நீ சும்மா தேவையில்லாம என்ன செய்து கதைச்சு வீண் பிரச்சனை உண்டாக்காத. பங்கு ஒன்றுனா இது உண்பாடு கரைச்சலா போடும், கவனம் ஆயிரண்டு எச்சரிக்கை. அது பேரு யாருக்கு? ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விட்டுக்கிறேன். அவர் சொல்லிக்கிறேன் தான் அமைதியா கொண்டாடாண்டு பொருள். நான் நாங்கள் அவரோட கதைக்கிறார்கள் தான். அவர் இன்றைக்கு ஒரு பின்ன காய்ச்சி விட்டோம்டா சரி. நாட்டை வந்தடைந்தார் ஜனாதிபதி அனுர் வந்துட்டு. ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்ட ஜனாதிபதி நேற்று காலை அவர் திரும்பிட்டார். இது என்னடா எல்லா இடம் 220 கிலோ கிராம் கஞ்சா மீட்பு, யாழ்ப்பாணம் படமராட்சி பொலிகண்டிப்பது நேற்று சொன்ன மீட்டாண்டு. அதுதான் வீதி புனரமைப்பு வேலைகளை கண்காணிக்க குழு. சாவச்சேரி நகரசபை உதவி கோரிக்கை இறங்கிட்டார். இப்ப வேலைக்கு என்ன படப்பிடிப்புக்கான இலங்கை வந்த நடிகர் மோகன்லால் மோகன்லால் வந்திருக்கிறார். எனக்கு வேற ஒரு விருப்பமான நடிகர் சூப்பரா மம்முட்டி, மோகன்லால் எல்லாம் சூப்பர் ஸ்டார் உலகால கேரளா பக்கம் மலையாள சூப்பர் ஸ்டார், நல்ல ஒரு நடிகர், ஸ்டைலான நடிகர். ஒரு வித்தியாசமான ஸ்டைல், அந்த கதையும் உறவுகளின் அப்ப இலங்கைக்கு வரவேற்போம். யாழ்ப்பாணம் வர சொல்லுவோம் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கோம். சந்திச்சான் இல்ல கொழும்போடே திரும்புறாங்க, பனமரங்கள் ஏறி போஸ்ட் வழி ஏறி கரண்ட் வழி ஏன் சும்மா அவங்கள. உறவுகளின் அலுவலகத்தை அகற்ற கோரி தவிசாளர் எதிர்ப்பு தெரிவித்து அம்பாறையில் இன்று போராட்டம். உறவுகளின் அலுவலகத்தை அம்பாறை தமிழ் மத்திய சந்தை பகுதியில் இயங்கி வருகின்ற அம்பாறை மாவட்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் அலுவலகத்தை உடனடியாக அகற்றுமாறு. சரி, என்னத்துக்கு? வவுனியா மாநகர சபையை நாங்கள் கைப்பற்றுவோம், தேசிய மக்கள் சக்தி உறுதி. மின் உயர்த்தி விழுந்ததில் இளைஞன் உயிரிழப்பு. மொரட்டுவையில் அடுக்குமாடி கோட்டையில் மின் உயர்த்தி அறுந்து விழுந்ததில் 19 வயது பாத்தி அறுந்து காத்தல்லோ. கவனமா இருக்கணும். என்ன மின்சாரங்களுக்கு பொருள் அடிச்சுன்னா உடனே அடிச்சு சொல்லி போடணும். என்ன கவனமா இருக்கும். காட்டவள ஹோட்டலில் பணிபுரியும் குறித்த இளைஞன் மின் உயர்த்தியை பயன்படுத்தியுள்ளார். இதன் போது மின் உயர்த்தி அமைப்பு செயலிழந்து அறுந்து விழுந்ததில் இளைஞனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. காயமிழந்த இளைஞன் எந்த வேதியில சாப்பிட்டு பட்டதாரிகள் அரசு சேவைக்காக மாத்திரம் காத்திருக்க கூடாது. விவசாய அமைச்சர் லால்காந்த் அப்ப என்ன விவசாயம் செய்யட்டாமோ, விவசாயத்தை செய்யுங்கப்பா, புதுகளுக்கு எல்லாம் பார்த்து கொண்டு இருக்காங்க. கொஞ்சம் பிரச்சனை நடக்கு, நாங்கள் பிரச்சனையை முடிக்க கிடையாது, நீங்கள் 3 மாதம் வெங்காயத்தை நாட்டு அறுவடை செய்து கொள்ளலாம். இல்லையே, பட்டதாரிகள் அரசு வேலை வாய்ப்புக்கு மாத்திரம் காத்திருக்காது, பல்துறைகளும் தமது பங்களிப்பை செய்து நாட்டை அவங்க சும்மா இருக்கிறாங்க. எல்லா பட்டதாரிகளும் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்க என்ன ஒரு நிரந்தரம் ஒரு அரசு ஒரு பென்ஷன் வரும் என்ற ஒரு இதோடையே அவங்க எல்லாரும் வேலை செய்யறாங்க. இப்போ பிரைவேட் வழியே உள்ளாட்டு வேலை செய்யறாங்க. நிரந்தரம் இல்லைன்ற ஒரு பயம் தானே. விவசாயம் செய்யறான் இத்தனை பட்டாரியம் வேலை செய்யத்தானே வேணும். பின்ன ஒன்றும் செய்யலாது. களுபோவிலவில் துப்பாக்கி சூடு. துப்பாக்கியோட 20 பேர் அதிரடி கைது. என்ன கொஞ்சம் இல்லா கிடந்து பேருந்து பழைய படியதோ துவங்குது, பிடிச்சி போடுவாங்க. எல்லாரையும் கடை பிடிச்சி தள்ளி அடைச்சி போட்டு இருப்பாங்க. பார்க்கட்டும். முற்றாக சம்பிதமடையும் நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரிக்கை. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அத்தியாவசிய உள்ளிட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ பிரச்சனை. செய்திகளும் கொஞ்சம் குறைவா தான் கிடக்குன்னு இன்றைக்கு எல்லாம் நல்லா இருக்கு என்ன செய்திகள். சரி, நாங்கள் அளவா இருக்குது, அளவோட சாப்பிட்டா அமிர்தம் தானே எல்லாமே. அளவுக்கு மிஞ்சினா தானே நஞ்சாயிடும். ரைட், நாங்கள் ஆசிரியர் வருவோம். சுவாமி விவேகானந்தா அவருடைய கருத்தொண்டு போட்டிருக்கு. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. பட்ட துன்பத்தை விட துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுபவத்தை தரும் இல்லையே, உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த விவரணங்களை தரும் உங்களுக்கு. ஆகையினால துன்பப்படுற பற்றி கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு உங்களை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக பெற்ற அனுபவம் தான் என்றது, அதுதான் சிறந்தது என்று சொல்லி இருங்கோ. தெரியும், 3ஆம் உலகப் போரை தடுக்க முடியாது போலும் ஏன் ஆசிரியருக்கு இப்படி ஒரு யோசனை வந்துட்டு.
மனித குலத்தை படைத்த இறைவன் கூடவே மனித குலத்தை பரிநாசப்படுத்தக்கூடியவர்களையும் படைத்தனன் போலும். உண்மைதானே? படைச்சு போட்டு நாசமா புறாக்களையும் கொஞ்சம் பேர் படைச்சு வச்சுக்கிறேன். நாசமாக்க நீங்கள் தான் உலக நாடுகள்ல அந்த அடிபடுற ஆக்கள்லாம் உலக தலைவர்கள் தானே. தலைவராக பிரச்சனை மண்டைக்கு கிடக்குற எல்லாத்தையும் எங்கே உண்டு முதியோர் இல்லத்துல விடணும். சும்மா எல்லாத்தையும் விட்டு விட்டா கரைச்சல் முடிஞ்சது. இவங்கள் இருந்தோண்டு கரைச்சல் முடிஞ்ச வேலை இருந்தோண்டு நாங்கள் எல்லாம் சுமூகமா பேச்சுவார்த்தையில செய்து எல்லாம் தீத்துக்கிட்டு ஒரு மாதிரி நாங்கள் போடுவோம். அடிபட்டோம். ஏன் அடி காலில் விழப்பா விழுந்து விஷயத்த முடியுங்கப்பா. சமாதானமா தாங்கள் மற்றார்கள் அழிப்பாங்க சந்தேகம் உண்டு. சந்தேகம் அதுதான் அதுதான் வந்துருவாங்களோ அடிச்சு போடுவாங்க. ஒவ்வொரு அடிக்கும் போது நான் அடிச்சு போடுவோம். ஆம், ஈரான் இஸ்ரேல் போர் மனித பேரத்தை ஏற்படுத்திவிடப் போகிறதோ என்ற ஏக்கத்தை தந்துள்ளது. ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி தாக்குதல் நடத்தும் போது அதனால் அப்பாவி பொதுமக்கள் பலியாகி போவார். தவிர இரு நாடுகளுக்கிடையேயும் ஏற்பட்டுள்ள போரை முடிவுறுத்துகின்ற முயற்சியில் ஈடுபடாமல் போரை இன்னும் வலுப்படுத்துவதாக உலக நாடுகள் சில நடந்து கொள்வது வேதனைக்குரியது. எழுதிய விளக்கிலே எண்ணெயை ஊத்தி ஒரு எரியட்டும் இன்னும் உண்டு. அதுக்கு தண்ணியா கண்ணியை ஊத்துவோண்டில எண்ணெய் ஊத்துனே அற்புதத்தை தூக்கி போட்டு விடுறேன். இன்னும் பொக்கோடு பார்த்துட்டு வந்து இச்சோ. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவின் நடவடிக்கைகள் அதர்மத்தை ஊக்குவிப்பதாக அமைக்கிறது. அமெரிக்காவுக்கு உருவான வேலை. அமெரிக்கா அது காலகாலமாக அமெரிக்காவை இறைவன் தான் படைச்சுக்கிறார். விசேஷமா நீதான் வில்லன் இதுல படத்துக்கு இந்த படத்துக்கு நீ அடிக்கடி தாக்குதலை செய். நீதான் உண்ட வில்லத்தை காட்ட விட்ட மாதிரி அவன் ஆறு அரசாட்சி வந்தாலும் அவன் தான் தானே வாத்தியார் நிக்கிறது. உலகத்தில தான் தான் போலீஸ். ஐயோ ஆம், இஸ்லாமிய மக்கள் மீது அமெரிக்காவுக்கு இயல்பாக உள்ள வெறுப்பை பழிதீர்க்க நினைப்பது அவ்வளவு நல்லதல்ல. ஓ இல்லையே. ஏலவே இஸ்ரேல் காசா மீது நடத்திய மிக கொடூரமான போரை அமெரிக்கா தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். இருந்தும் அதனை செய்யாமல் இஸ்ரேலுக்கு தனது ஆதரவை அமெரிக்கா தெரிவிக்க இஸ்ரேல் கண்மண் தெரியாமல் காசா மீது மிக மோசமான தாக்குதல்களை நடத்தி காசா மக்களை கொன்று குவித்தது. கொடுத்தோம் ஆயுதத்தை என்ன அமெரிக்கா. உண்மை, காசாவில் குழந்தைகள் பெண்கள் என ஏகப்பட்ட மக்களை குண்டு போட்டு கொன்ற இஸ்ரேலின் செயல் மிருகத்தனமானது. இந்த பாவங்கள் எல்லாம் இவங்களே சேர்றே இல்லையோ? இவங்க நல்லா தானே இருக்கிறாங்களே இல்லையா? அவரால் கமெண்ட்ஸ் அடிச்சிருந்த எங்களோட யூடியூப் சேனல் கீழே கடவுள் இஸ்ரேலுக்கு இப்போ நேற்று வந்து அடி விழுந்தாலும் கடவுள் தண்டிக்கிறார் அவங்க போட்டிருந்தாங்க. அதிலும் அவர் காசா காட்டி அடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் இப்ப ஈரான் விழுகிறான். சரியோ, ஈரான் அட்டை குட்டுக்கோணும் என்ன. அதிலும் எங்களுக்கு எது சரி எது விழுன்னு ஒன்றும் தெரியும். அதிலும் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மீது சில பேர் எண்ணங்களை போறாங்க. இவங்கள மொப்புக்கு தரமா ஈரானுக்கு எங்களுக்கு இந்த விளையாட்டு தெரியாது கரைச்ச பாய கொடுக்க கூடாது. அதிலும் காசாவில் உள்ள மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மிலேச்சந்தனமானவை. இருந்தும் அமெரிக்கா அதனை கண்டிக்கவோ கண்டுகொள்ளவோ இல்லை. நாங்கள் இந்த நியாயம் உதுவல் எல்லாம் எங்களுக்கு அடிக்கிறது. எங்களுக்கு இந்த பக்கம் மக்கள் சாதம் அது ஒரு பாவம். மக்கள் உயிர் போக கூடாது எங்கள்ட விளையாட்டு. நீங்க அடிப்படையில தனி கிரவுண்ட்ல போய் நினைஞ்சாக போய் அதுல போய் நின்றோண்டு அங்க ஈரான் ஜனாதிபதியை கூப்பிடு இஞ்சவா நான் இதெல்லாம் நிக்கிறேன் அடிபடுவோம். அடிபட்டு ஏதோ துறையுங்கோ. அமெரிக்கா எம்பெண்மெண்டா ரம்மையும் கூப்பிடுங்க, 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து கும்மி அடிங்க. இது விட்டுட்டு எங்களை போட்டு சனத்தை போட்டு அடிச்சு நிற்கிறது. ஐயோ, இதன் காரணமாக ஏனைய நாடுகளும் அமைதி காத்தன. ஏனினும் காசா மக்களுக்கு இஸ்ரேல செய்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த உலக நாடுகள் முன்வராமை உலக வஞ்சகத்தனத்தை சுட்டி நிற்கிறது. உண்மைதான் இதெல்லாம். ஆம், காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அமெரிக்கா தடுத்து நிறுத்திருக்குமாயின் ஈரான் இஸ்ரேல் போர் என்ற பேச்சுக்கு இடம் இருந்திருக்கு. உண்மைதான். அன்றைக்கு அந்த பிரச்சனையை முடிச்சிருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க அடிபடுறாங்கல்ல இஸ்ரேலும் ஈரானும். என்னடா பிரச்சனை, அவங்கள்ட்ட அந்த நியூக்ளியன் இல்லை ஏதோ ஒரு கெமிக்கலோ ஏதோ ஒன்று இது செய்யறதுக்கு அணு ஆயுதம் செய்யறதுக்கு அது 3 ஆயுதம் ஏதோ செய்யலாமா. அப்ப இது இவங்களுக்கு தெரிஞ்சிட்டுது. அதான் அந்த அவங்களையும் கொண்டு அந்த ராணுவ அதிகாரிகளை கொண்டு அங்க இருக்கிற விஞ்ஞானி அணு ஆயுத விஞ்ஞானிகளை கொண்டு அப்படிதான் அடிச்சு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிவிட்டான். அதான் நடந்த பிரச்சனை. அதெல்லாம் இப்ப குழவினோம். நான் நினைக்கிறேன் அவங்க சொல்லி அடிக்கிறாங்க தெரியாது. அமெரிக்கன் சொன்னோன்னு நீ சொன்ன அடிச்சு போட நீ பின்னாலே எனக்கு மூக்கொடியில் அடிக்கிறான் சத்தம் போகுது அடிக்கிறாங்க. அதுக்கு மேலாது. இப்போது கூட அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானை எச்சரிக்கின்றாரே தவிர இஸ்ரேலை கண்டிக்கவில்லை. அது அவற்றை செல்ல புள்ள. இது இஸ்ரேல் அமெரிக்கான செல்ல புள்ள தானே.
அவர் நைஸா கொடுத்தோன்னு யூதர்களும் அங்காண்டு இருக்கிறாங்க அமெரிக்காவில் தவிர அமெரிக்காவின் ஆயுதங்கள் இஸ்ரேலிடம் உள்ளது என அமெரிக்கா ஜனாதிபதி கூறுவதன் மூலம் இஸ்ரேல் எவ்வாறு நடந்து கொண்டாலும் அதனை ஏனைய நாடுகள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்பது போல் அமெரிக்கா ஜனாதிபதி நிலைப்பாடு உள்ளது. நைஸா அடிச்சு போட்டு இருக்கிறது கதையால. இந்நிலைப்பாடான 3ஆம் உலகப் போருக்கான ஏற்பாடை அன்றி வேறு இல்லை. எது எவ்வாறாயினும் 3ஆம் உலகப் போரை தடுக்க முடியாது என்பது போலவே சமகால சூழ்நிலை உள்ளது. ஆண்டவா கடவுளே 3ஆம் உலக போர்ல துண்டு துணிகள் தான் எங்களை அடிச்சு சாப்பிடும். 2 துண்டு வந்தா காரணம். அதுல ஆய்வாளர்கள் சொல்றாங்க 3ஆம் உலக போர் வந்து சின்ன ஒரு நாடு தான் பெருமாள். சரி, ஈரான் சின்ன நாடு தானே. இஸ்ரேல் சின்ன நாடு. இஸ்ரேல் சின்ன ஒரு குட்டி நாடு. நாங்கள் நினைச்சது இலங்கையெல்லாம் பெற போனா இப்ப பார்த்தா இங்க போய் முடியுது பாத்தியோ. அவங்கெல்லாம் காரணம் சின்ன ஒரு நாடு அதுக்கு காரணமா இருக்குமா? அப்ப இஸ்ரேல் தான், அதுல மாற்றம் இல்லை. சரி, அப்ப எங்களுக்கு இந்த துண்டு துணிகள் வராம இருந்தா சரி. இதுல இன்னொரு கிடக்கு அது எல்லாம் தொடர்ந்து இருக்கு, எல்லாம் பார்க்கணும். சரி, நாங்கள் இதுக்கு வருவோம். என்ன ராசி பலனுக்கு வருவோம். பலவனுடைய கருத்துக்கு வருவோம். அமைதியான உள்ளமே அமைதி கடலின் எல்லை. அமைதியான உள்ளமே அமைதி கடலின் எல்லை. இதெல்லாம் ரம்முக்கு நெதஞ்சாவுக்கு பொருந்தும். நெதஞ்சாவு போய் செய்யும் கூட இதுகளையாது. இவங்களை இந்த தியானம் செய்ய நேரம் இல்லை தானே அவங்களுக்கு. என்ன இதுவும் தியானம் செய்தா கொஞ்சம் நல்ல புத்தி வரும். மேஷம், இயல்பான வாழ்க்கையில் இன்பங்கள் கூடும், பயணங்கள் செல்ல போட்ட திட்டங்கள் கைகூடும், வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் எண்ணம் உருவாகும், வழிபாடு இன்பம் பெறும். சில பேருக்கு இப்போ விடியாது இன்றைக்கு. என்ன ஏனெண்டா முருகனையும் சின்னாவையும் காணையில் நீட்டி சொன்னவங்க கொஞ்சம் விரும்பினோம். ஐயோ காணையில் கொஞ்சம் ஜோதிச்சு கோளாறு காரணமாக நான் உங்களுக்கு இதுல வரப்போறோம். நீங்கள் இனிமேல் இதுல பாருங்க வடிவாய் கொஞ்சம் பிந்தான் வேணும். என்ன பாவம். சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வர தோன்றும் சொன்ன செயல்களை. ரைட். மிதுனம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு, தடைப்பட்ட காரியங்களில் முன்னேற்றம் உண்டு, பகை விலகி பாசம் கூடும் நாள், வழிபாட்டால் சிறப்பினை காண வேண்டிய நாள். கடகன், நேசித்த ஒருவருடன் யோசித்து பேசும் சூழ்நிலை ஏற்படலாம், கவலைகள் தீர இஷ்ட சேவத்தை வழிபட வேண்டிய நாள், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம், பிரியாணம் பலன் உண்டு தரும், பயம் உண்டு. சிம்மம், நண்பர்களின் சந்திப்பால் பரவசமடைவீர்கள், எடுத்த காரியங்களில் முன்னேற்றம் காணவும் சிந்தனை ஆற்றலால் சிறப்படைவீர்கள், புதிய பொருட்களை வாங்கி மாறும் வாய்ப்புண்டு. கன்னி, மறைமுக போட்டிகள் மாறும், முன்னேற்றம் பெரிதும் பாடுபடுவீர்கள், கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும், தொலைபேசி தகவல்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உனக்கு அடிக்கடி இந்த காசு எல்லாம் வரும், காசு பிரச்சனை தீர்வு தான் போட்டுக்குவோம். என்ன இது டக்குன்றது லட்சதிபதியா போகிறோம். நல்லா இருக்கு. இந்த முன்னேற்ற பாரு பெரிதும் பாடுபடுவீர்கள், கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். பத்தி தொலைபேசி தகவல்கள், மறைமுக போட்டிகள், மறைமுகமா இருக்கிற போட்டிகள் பொறாமையால் சிக்கல்கள் எல்லாம் மாறுமா. முன்னேற்றம் பெரிதும் பாடுபடும், முன்னேற்றத்துக்கு பாடுபடுவீர்கள். அது எனக்கு தொலைபேசி தகவல்கள் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு துணை புரியுமா, தொழில் வளர்ச்சி. ரைட். அடுத்தது துலாம், கொள்கை பிடிப்போடு செயற்படும் நாள், நிதி நிலை உயர்ந்து நிம்மதி கிடைக்கும், பிள்ளைகளால் பெருமை வந்து சேரலாம், வளர்ச்சி கூடும், பிறர் உதவி உண்டு. வீழ்ச்சியம், குடும்ப தேவைகளை நிறைவு செய்யும் எண்ணம் உருவாகும், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகைகளில் நன்மை உண்டு, பயணங்களா அனுபவம் உண்டு. ஒன்றுமில்லை, ஒரு சொத்தும் இல்லை. தனுசு, பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும், உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், போசன சுகம் உண்டு, வெளியூர் தொடர்புகள் அனுகூலம் தரும். மகரம், அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகும், பொது வாழ்வில் புகழ் கூடும், பணவரவு திருப்தி தரும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம், வாக்கு மேன்மை உண்டு. கும்பம், நேற்றிய பிரச்சனை ஒன்று இன்று நல்ல முடிவுக்கு வரும், மறக்க முடியாத சம்பவங்கள் இடம்பெறலாம், வழிபாட்டால் இன்பதும் காண வேண்டிய நாள். மீனம், உடனிருந்தவர்களை அனுசரித்து செய்துள்ளது நல்லது, இப்படி நடக்குமோ என நினைத்த காரியங்கள் நல்லபடியாக அமையும், வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அமைதியான உள்ளமே அமைதி கடலின் எல்லை. ஆகவே 12 ராசிக்காரர்களை தெரிவிப்பது மட்டும் நாங்கள் தீர்மானிப்பது நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் சந்தை விலைகளுக்கு வருவோம். நேற்றியான் விலைக்கு மிரக்கறிகள் நேற்றியான் விலை, கத்தரிக்காய் திருநெல்வேலியில 300, உருளைக்கிழங்கு 180, பச்சை மிளகாய் என்னடா உருளைக்கிழங்கு 150 வந்துட்டு, பச்சை மிளகாய் 600, தக்காளி 400, மரவள்ளிக்கிழங்கு 250, கோவா 400, கரண்ட் 800, பூசணி 120, புடோல் 180, வாழைக்காய் 120, சின்னவங்க 350, பெரியவங்க 840, 20 ரூபா கூடிட்டு. பாகற்காய் 650, வெண்டைக்காய் 100, கருணைக்கிழங்கு 300, பயிற்றங்காய் 400, லீக்ஸ் 350, பீட்ரூட் 600, கரைமிளகாய் 850, முருங்கைக்காய் 1500, போஞ்சி 600, கத்தரி தம்புள்ளை 300, கீரை ஒரு படி 100 ரூபா, தேசிக்காய் 120. தேசிக்காய் பட்டியல் தெரிஞ்சிட்டு என்ன, தேங்காய் ஒன்று 180, ராசவள்ளி 600, வெங்காயப்பூ 800, முள்ளங்கி 250, பொன்னாங்கானி 80, பல்லாரி 60, ஈரப்பலா 150. இந்த தேங்காய் ஊறுகாய் போடலாம். இந்த தேங்காய் எல்லாம் இந்த முறை விலை மலியாம இருக்கு. இந்த காத்துக்கு, இந்த தென்மை பருவ காற்றுக்கு
தேங்காயெல்லாம் உடனுடனே பழுத்து விழும், நல்ல மலிவாகிறது. இந்த முறை பார்த்தீங்க மலிவாக இல்லைன்னா உற்பத்தி இல்லை, உற்பத்தி குறைவு சரியான, அதனால அந்த பிரச்சனை. ரைட், நாங்கள் செய்திகள் நிறைவேறிவிட்டது. நாங்கள் வலம்புரி செய்திகளை இன்று உங்களுக்கு வீடியோ மூலம் தந்திருக்கிறோம், நேரில் இல்லை. இனிமேல் நீங்கள் வீடியோ மூலமாக பாருங்கள். நான் சொன்னால் தொழில்நுட்ப கோளாறுகள் அடிக்கடி வருவதால் இது பிரச்சனை இல்லாமல் போகும். நாங்கள் 9 மணிக்கிடையிலே எப்படியாவது உங்களுக்கு தருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆகையினால் பார்த்து மகிழுங்கள். மீண்டும் இரவு செய்தி சுருக்கத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பின் முருகனும் சின்னாவும் நன்றி. போயிட்டு வரோம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0121-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.